வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். என்னுடைய நண்பர்கள் பலர் அமெரிக்காவில் இருக்காங்க. இப்போ அமெரிக்கா அப்படின்னோடனே எல்லோரும் அதை பற்றி பெருமையை பேசுவாங்க. அப்படி ஒரு நாள் பேசும்போது அங்கே இருக்கிற ஒரு சட்டம் அங்கே இருக்கிறவங்களை எப்படி திருடர்களாக மாற்றிருக்குங்கிற விஷயத்த முதல்ல சொல்லலை. கொஞ்சம் நேரம் அதை பற்றி பேசிக்கிட்டே திருப்பி திருப்பி எனக்கு தெரியும் அதை பற்றி கேட்கும்போது அவங்க சொல்ல வந்தாங்க. அது என்னென்னா, கலிஃபோர்னியாவில் ஒரு சட்டம் இருக்குது. என்னென்னா ஃபெலனி ஆக்டுன்னு. அதாவது நம்ம ஊரில் பெட்டி கேஸ் அப்படிம்பாங்கல்ல. போலீஸு ரோட்டில் ஏதாவது கெட்ட வார்த்தை ஏதாவது தகராறு பண்ணிகிட்டு இருந்தால், ஆக்சுவலாக அங்கே அடிதடியே நடந்திருக்கும். கூட்டிகிட்டு போய் ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டினார், மனம் வருந்தும்படி இனிமேல் திட்டமாட்டேன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்புவாங்க. அதுக்கு ஒரு கேஸ் உண்டு. அதுக்கு பேர் பெட்டி கேஸு. சில நேரங்களில் அதுக்கு அதுக்கு நீதிமன்றம் அதெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. அங்கேயே போலீஸ் ஸ்டேஷன்லேயே முடிச்சிடுவாங்க. சில நேரங்களில் நீதிமன்றத்துக்கும் அலக்களிப்பாங்க. அது ஒரு இருக்கிறதுலே சிறிய அளவிலான ஒரு கேஸ். நம்ம ஊரில் பெட்டி கேஸ் அப்படிமோ 75 அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஃபெலனி கேஸில் என்னென்னா, 2014 இருக்கக்கூடிய இந்த சட்டத்தின்படி ஒரு சிறிய குற்றத்திற்காக ஒருவரை கைது செய்து சிறையில் அடைப்பது தடுக்கப்பட்டுள்ளது. இந்த சிறிய குற்றம் என்னென்னா, ஆரம்பத்தில் $400 அளவுக்கு இருந்திருக்கு. இன்றைக்கி விலைவாசிலாம் ஏறிடுச்சுன்னு அது $950 கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா அது ஒரு $1500 $2000 அமெரிக்காவுடைய விலைவாசி ஏறுறதை பொறுத்து அது மாறுமா. இதனால் அங்கே இருக்கிற வேலை வெட்டி இல்லாத நபர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், எந்த வேலையும் செய்யாமல் பொழப்பு நடத்துகிறவங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயோ இல்லை எங்கேயாவது யாரையோ மடக்கி பர்ஸு திருடுறது அந்த மாதிரி செய்தால் அதோடைய மதிப்பு $950 உள்ளே இருக்கிற பட்சத்தில் அவர் மேலே நம்ம வழக்கு தொடர்ந்தாலும், அவர் மேலே நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த வழக்குக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனால எந்த பலனும் கிடையாதுங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ என்ன ஆகும்? ஏற்கனவே வேலை செய்யாமல் போதைக்கு அடிமையாகி ரோட்டில் ஓரமாக படுத்திருக்கிற கூட்டம் அமெரிக்காவிலையும் இருக்குது. நம்ம ஊரில் மட்டும்தான் அப்படி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, அமெரிக்காவிலையும் இருக்காங்க. இந்த கூட்டங்கள் சர்வசாதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு தனக்கு சாப்பாட்டுக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கார். அந்த சூப்பர் மார்க்கெட்டோ உரிமையாளரோ அங்கே வேலை செய்யப்பவர்களோ அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. ஏன்னா எடுத்துகிட்டு போகிறவனை தடுப்பதற்கு போய் அவனை பிடிச்சி இழுக்கவோ தன்னோட அந்த பொருட்களை பிடிச்சி இழுக்கும் போதோ அவன் மேலே கையப்பட்டு தள்ளி விட்டுட்டாலோ அது பெரிய கேஸ், அசால்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒருத்தரை அடித்தா வரக்கூடிய கேஸ், அசால்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அந்த கேஸ் விடும். சரி, இந்த $950 போச்சு அப்படின்னு விட்டுடலாம், அதுக்கு கேஸ் நிற்காது. அவன் பதிலுக்கு திரும்பி இவர் என்ன அடிச்சிட்டாருன்னு கேஸ் போட்டு நஷ்டம் அது இதுன்னு போனால் பெரிய அளவில் நஷ்டம் வரும். அதனால் $950 போனால் போகுதுன்னு விட்டுருவாங்களாம். எப்படி இருக்குது கதை? இப்போ சொல்லுங்கள், நம்ம ஊர் சொர்க்கமாக இல்லையா? நம்ம ஊரில் $950 இல்லை, 95 பைசா கூட யாரும் இன்னொருத்தரை கேட்காம அந்த மாதிரி வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போக முடியாது. அது நம்ம ஊர் சட்டம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நியாயங்கள். இது மாதிரி யாரும் ஒரு வழிப்பறியோ ஏதோ செஞ்ச தர்மடி கொடுத்து அவர் திருடினதை விட பல மடங்கு நஷ்டத்தை அவருக்கு ஏற்படுத்தி தான் அனுப்புகிறோம். இப்போ இந்தியா சேஃபான ஊரா, அமெரிக்கா சேஃபான ஊரா? இந்தியா தான் சேஃபான ஊர். நம்ம தர்மடியும் கொடுத்து ஐயோ பாவனுக்கு சாப்பாடும் போட்டு அனுப்புவோம். ஆகையால் நீதி தர்மம் இதெல்லாம் நிலச்சிருக்கக்கூடிய ஊர் நம்ம ஊர் தான். இதை விட நல்ல ஒரு சட்டம் ஒழுங்கு நிலவின இடமா இருக்கிறனால இன்றைக்கி நம்ம அதை நடக்கக்கூடிய கொலைகள் அதிகமாக இருக்குது. தினமும் ஒருத்தரை கூலிப்படை வெட்டி கொள்ளுது அப்படிங்கிற வகையில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நினச்சி பாருங்கள், அமெரிக்காவில் முன்னாள் அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கே அங்கே துப்பாக்கி சூடு நடக்குது. இப்போ நம்ம ஊர்லேயும் நடந்திருக்கு, பிரதமர் இந்திரா காந்தியை சுட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ரேராக நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ சமீப காலங்களில் மோடி பிரதமராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. இப்போ ராகுல் காந்தி எப்படி விதவிதமாக பேசி மக்களை எரிச்சல் விட்டினாலும், மக்களுக்கு கோபம் இருந்தாலும் அவருக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க முடியுது. காவல்துறை பாதுகாப்புத்துறை பலமாக இருக்கிறது அதிலிருந்து தெரிய வருது. அந்த வகையில் நம்ம அமெரிக்காவை விட ஒரு படி மேலே இருக்கோன்னு கூட சொல்லலாம். உண்மை அதுதான். நம்ம ஊர் பாதுகாப்பான ஊர். இங்கே காவல்துறை நீதிமன்றங்கள் அப்படிங்கிற முறையில் நீதியை நிலைநாட்ட முடியும். அது போகவும் அரசியல் கட்சிகள், சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க இவங்ககிட்ட இருந்தெல்லாம் கூட நம்ம நீதியை கேட்டு பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. யாரோ எவரோ ஒரு இந்திக்காரனாக இருந்தால் கூட அவனை ரோட்டில் ஒருத்தரை அடிக்கவோ உதைக்கவோ செஞ்சால்
தட்டி கேட்குற அந்த வழக்கம் நம்ம ஊரில் இன்றைக்கும் இருக்குது. குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நிறைய பேர் நான் காரில் போய்கிட்டு இருக்கேன், நிப்பாட்டினா டிராஃபிக் ஜாம் ஆகும்னு கண்டுக்காமல் போகலாம். ஆனால் கை கட்டின தூரத்துலேயோ கண் எதிரிலேயோ ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம பெரும்பாலும் மக்கள் ஒரு அநியாயம் நடக்க விடுறதில்லைங்கிறது தான் உண்மை. அதுதான் நம்மளுடைய புண்ணிய பூமியான இந்தியாவுடைய பெருமை. நீங்களும் உங்கள் கண் எதிரில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சிறிய வன்முறையோ திருட்டோ சட்டவிரோதமான சம்பவங்களோ நீதி தர்மத்துக்கு எதிரான செயல்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்ப்பை காட்டுங்க. யாருக்கோ நடக்கிற அநியாயத்துக்கு நீங்கள் குரல் கொடுக்கலன்னா உங்களுக்கு நடக்கிற அநியாயத்துக்கு குரல் கொடுக்க ஆள் இல்லாமல் போயிடும். அதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.